பெரிய பெரிய விஷயங்களை, அதாவது இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், முதல் இண்டிஜினியஸ் எலக்ட்ரிக் மோட்டர் தயாரிச்சதா இருக்கட்டும், பெரிய பெரிய காரியங்களை பண்ணிட்டு குவைட்டா இருந்த ஒரு மனுஷர் வந்து ஜிடி நாயுடு. என்ன ஜிடி நாயுடு ஃபேமிலி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நான் கதை சொல்லி அவங்களுக்கு என் அப்ரோச் பிடிச்ச உடனே கேட்ட முதல் கேள்வி, நாடி சார் கதை சொல்றியா? எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிடி நாயுடுக்கும் ஆட்டோமொபைல் பிடிக்கும், மேடி சாருக்கும் ஆட்டோமொபைல் பிடிக்கும். ரெண்டு பேருமே ஹைலி நாலேஜபிள். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனாலிட்டி வைஸ் ஒரு பேரல் டிரா பண்ண முடிஞ்சது. எங்களுக்கு வந்து ஃபேமிலியில ஜிடி நாயுடு அவரே ஓட்டின ரட்ஜ் பைக்கை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்க புல்லட் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, இப்போ இருக்கிற மாடர்ன் மோட்டார் சைக்கிள்ஸோட சவுண்ட் கேட்டிருப்பீங்க. இது வந்து 114 வருஷம் ஓல்டு ரட்ஜ் பைக் எப்படி சவுண்ட் பண்ணும். நாடி சார் எஸ் சொல்ற வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இருந்தது. எஸ் சொன்னோடனே பயம் மாறிடுச்சு. அவரு பால்ட் ஹெட், எப்படி மேடி சார் நம்ம அப்படி பார்த்ததே இல்லையா. ஒரு நாள் ஒரு போட்டோ வருது, மாடி சார் மொட்டையா இருக்க. நான் வந்து என்ன சார் ஒழுங்கா இருக்குல்ல, என்ன சார் கேமராமேன் கிட்ட நீ என்ன சார் மொட்டை அடிச்சிட்டாரான்ட்டு. ஆயுத எழுத்த படத்துல மாதவன் சார் உங்களை போட்டு பொழப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னோடனே அது நீயாடா ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா. இந்த ஒரு குவாலிட்டி வந்து அவரு விஜய் சார் இப்ப நான் முன்னாடியே பாக்குறேன். வெரி வெரி ஸ்ட்ராங் லீடர்ஷிப் குவாலிட்டி விஜய் சார் கிட்ட. அது ஏன் அப்படின்னு சொன்னா, 9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு செட்டுக்கு வந்துடுறேன்னு விஷ்ணு சார் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண, சரி சொல்லிட்டாரு. ஆனா மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அஜித் சார், நயன்தாரா மேம், ஆர்யா, அவங்க 3 பேர் காம்பினேஷன் போயிட்டு டே காலில் விழுந்துடுறா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போய் நிக்கிறேன். அஜித் சார் தான் முதல்ல நேரா வராரு. விஷ்ணு சார் வந்தாரு, அதுக்கு தாண்டி அஜித் சார் வந்து இல்ல. புதிய தலைமுறை ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜிடி நாயுடு டீம் இருக்காங்க. வெல்கம். வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். ஃபர்ஸ்ட், ஜிடி நாயுடு எவ்வளவோ பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, தமிழ் ஹிஸ்டரியில நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பர்டிகுலரா ஜிடி நாயுடு சாருடைய இந்த பயோபிக் பண்றதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்ல, பல ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னா, மக்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பெரிய ஆள் பத்தி சில சமயம் வந்து அவங்களோட அப்பா அவங்க பண்ற செயல்கள் வெளியில தெரிஞ்சிடும். ஆனா எனக்கும் என்ன சொல்றது, இந்த பப்ளிசிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. நான் என் மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லி பெரிய பெரிய விஷயங்களை, அதாவது இந்தியாவோட முதல் பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இந்தியாவோட இண்டிஜினியஸ் மோட்டர் எலக்ட்ரிக் மோட்டர் முதல் இண்டிஜினியஸ் எலக்ட்ரிக் மோட்டர் தயாரிச்சதா இருக்கட்டும், பெரிய பெரிய காரியங்களை பண்ணிட்டு குவைட்டா இருந்த ஒரு மனுஷர் வந்து ஜிடி நாயுடு. அவரை பத்தின கதையை கூட வெளில சொல்லனா எப்படி. ஸோ நான் படிக்கும்போது எவ்வளோ இன்ஸ்பயர் ஆனனோ அதை விட வந்து ஃபேமிலி எங்ககிட்ட அவரை பத்தி சொல்லும் போது இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஓகே, இதோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி சொல்ல முடியுமா? ஏன்னா நீங்க வந்து இதுக்காக எவ்வளோ கண்டிப்பா இயர்ஸ் கணக்குல ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த எவ்வளோ இயர்ஸ், ஸோ எங்கெங்கெல்லாம் இதுக்காக நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த பிடிஎஸ் மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா. என்னன்னா, பேப்பர் டு மெட்டீரியல் சொல்லுவோம்ல, அது மாதிரி நாங்க பண்ணது வந்து இந்த கடுகளவு மலையளவுன்ற மாதிரி பேப்பர்ஸ்ல. எஸ், வி மேட் ரிசர்ச் அண்ட் ஃபேமிலி. ஜிடி நாயுடு அவரோட பையன் ஜிடி கோபால் அவர்கள், அவரோட பேரன் ஜிடி ராஜ்குமார் அவர்கள் எங்களுக்கு வந்து எல்லாமுமா இருந்து ஹெல்ப் பண்ணாரு. அப்புறம் ஜிடி நாயுடுவோட மருமகள் அவங்க சந்திரா மேடம் அவர்கள், இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், நாங்க படிச்ச விஷயங்கள், மியூசியம்ல பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா கூட பேப்பர்ல நாங்க ரெடி பண்ணோம். பட் இத மெட்டீரியலா வெளில எடுத்துட்டு வந்தது எங்க டீம். ஸோ இப்போ எப்படின்னா, எங்களுக்கு வந்து லைவ் சவுண்ட், டயலாக் பேசுறது அங்கேயே ரெக்கார்ட் ஆகணும். டயலாக் மட்டும் ரெக்கார்ட் ஆகாது இல்ல, நடக்கிற செருப்புல இருந்து சேர் நவுத்துனா அதே மெட்டீரியல் சவுண்ட் வரணும். அவங்க அந்த ரிசர்ச் பண்ணி அந்த ஃபோல்டபுள் உடன் சேர்லாம் அந்த காலத்துல இருக்கும். சரி, இப்ப அந்த காலத்துல இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துடலாம்னா ஒரு 2-3 பண்ணிடலாம். 300 பேர் 400 பேர் உட்கார மாதிரி சீன்ல நீங்க அவ்வளவு நம்பர்ஸ் சேர் எடுத்துட்டு வரணும், அது கஷ்டம். ஸோ when they got everything, சிரில் குருவிலா இருக்கட்டும், என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஜிஷாட் ஷம்சுதீனா இருக்கட்டும், மேக்கப் ரஞ்சித் அம்பாடியா இருக்கட்டும், என் எடிட்டர் விஜித் பாலாவா இருக்கட்டும், சிங் சவுண்ட் சித்தார்த்தா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு வேற வேற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா பீரியடை கிரியேட் பண்ணணும்னா சிங் சவுண்ட் எடுக்கும் போது பக்கத்துல ஹார்ன் சவுண்ட் எல்லாம் கேட்கும், அது கூட வரக்கூடாது.
இவரு ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு, அது என்னன்னா இந்த ஹாரன் சவுண்ட் வந்து மத்தியானம் நிறைய இங்க ஸ்கூல் விடும், பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, ஸ்கூல் விடும் போது பிக்கப்புக்கு வருவாங்க, இந்த நேரத்துல டயலாக் சீன் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ ப்ரொடக்ஷன் சொல்றது மட்டும் இல்ல, சவுண்ட் சொல்ற சவுண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்றதையும் நம்ம கேட்டாகணும், இல்லைன்னா தப்பா வச்சுட்டோம்னா ஷார்ட் கேங் 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 அடிச்சுட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வந்து ஃபேமிலியில ஜிடி நாயுடு அவரே ஓட்டின ரட்ஜ் பைக்கை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நீங்க புல்லட் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, இப்போ இருக்கிற மாடர்ன் மோட்டார் சைக்கிள்ஸோட சவுண்ட் கேட்டிருப்பீங்க. இது வந்து 114 வருஷம் ஓல்டு ரட்ஜ் பைக் எப்படி சவுண்ட் பண்ணும். டிவிஎஸ் 50 நம்மளுக்கு பழைய மாடல் வண்டி, இப்போ வரைக்கும் இருக்கு, ஏன்னா அதோட தன்மை அப்படி. ஆனா பழைய மாடல் வண்டின்னு அதோட சவுண்ட் எப்படி இருக்கும், அப்போ இது வந்து ரட்ஜ் ஃபர்ஸ்ட் வந்த மாடல், அது எப்படி இருக்கும். நான் ஒண்ணு கேட்டேன், வண்டி ஆஃப் பண்ணிட்டாங்க, ஹெட்லைட் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்குது, ஐயோ கட்டுன்ட்டேன். ஏன் கட் சொன்னீங்க அப்படின்னு எங்க கேமராமேனு, இல்ல வண்டி ஆஃப் பண்ணி ஆயிடுச்சு, அப்போ ஹெட்லைட்டும் ஆஃப் ஆகணும்ல. ஆமா அது ஆமா, வண்டி ஆஃப் பண்ணா வண்டி ஹெட்லைட் ஆஃப் ஆயிடும், ஏன்னா ஆஃப் பேட்டரியோட கனெக்டா இருக்குதுல்ல, அது ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கு, தப்பு, ரீடேக் போலாம் அப்படி சொன்னேன் நானு. தப்பு கிடையாதுன்றாங்க டெக்னிக்கல் ஆளுங்க. ஏன்னா அப்போ எப்படின்னா வண்டியோட என்ஜின் வந்து ஆயில் ஓடுது, கேஸ் லேம்ப் தனியா எரியுது, சோ நீங்க ரெண்டு ஆஃப் பண்ணணும், இங்க என்ஜின் ஆஃப் பண்ணணும், அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணணும், கேஸ் ஆஃப் பண்ணாதான் லேம்ப் ஆஃப் ஆகும். அந்த சி எவ்வளவு விஷயங்கள் போயிருக்குன்னு சொல்லி ஒன்னொன்னா பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ரியலி மார்வலஸ். எல்லா டீமும் போட்ட எஃபர்ட் அது. அப்போ நம்ம இவ்வளவு ரிசர்ச் பண்ணி கூட அந்த விஷயம் எனக்கு தெரியல. ஷூட்டிங் அப்போதான் எனக்கு தெரிய வருதுன்னா, அப்ப அந்த டீம், அந்த ப்ரொடக்ஷன் டீம்ல எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. சோ இட்ஸ் நாட் ஒன் மேன்ஸ் கேம்னு சொல்ல வரேன். நீங்க எப்படி ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்களோ அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க தனியா வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட பேசி அது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாவே இருந்திருக்குமே சார். ஸோ அதை பத்தி ஷேர் பண்ண முடியுமா? அது எனக்கு தட்ஸ் த ஃபன் பார்ட் ஆஃப் த ஜாப். ஏன்னா எனக்கு அந்த அவங்கள்ட்ட ஏன்னா எனக்கு என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இவரோட ஸ்கிரிப்ட் தான் ஃபஸ்ட்டு பேசுறது. அந்த ஸ்கிரிப்ட்லேயே பாதி அவங்க இம்ப்ரெஸ் ஆகி உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே வந்து படத்துக்காக தானே பண்ணுறோம். இப்போ அவர் யார் இல்லை நான் யாருங்கிற அந்த இதுவே இல்லை. எல்லாமே இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவைப்படுதோ, படத்துக்கு என்ன தேவைப்படுறதோ அதை பண்ணுறோம். அண்ட் தட் இஸ் த ஃபன் பார்ட் ஆஃப் த ஜாப். ஸோ அதில் எங்களுக்கு தெரிஞ்ச எந்த சேலஞ்சுமே இல்லை. எல்லாமே வந்து அவங்க ஸ்கிரிப்ட் அவ்வளோ பிடிச்சி போய் தான் உள்ளே வந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு படத்தில் அவங்களுமே தே வாண்டட் டு பி அ பார்ட். ஏன்னால் இது நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாடுலேருந்து ஒரு ஐகானோட படம் அது. அதனால் தே வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் சச் அன் ஐகானிக் ப்ராஜெக்ட்டுங்கிற அந்த ஒரு ஆஸ்பிரேஷனில் அவங்களுமே வந்தாங்க. சார், நீங்க இப்போ உங்களுக்கு 2வது பயோபிக் ஆக்சுவலி வந்து மாதவன் சார் கூட வந்து நம்பி நாராயணன் சாருடைய பயோபிக் பண்ணியிருக்கீங்க. 2வது இது நடுவில் வந்து அஸ்வின்ஸ் பண்ணீங்க. ஸோ இது 3மே வெவ்வேறு இருந்து ஒரு மாதிரி கேரக்டரு. ஸோ உங்களுக்கு எதனா அது வந்து சேலஞ்சா இருந்துச்சா? நீங்க மாதவன் சார் கிட்ட என்ன சொன்னாரு? ஸோ அகைன் திருப்பி ஒரு இன்னொரு பயோபிக்ல அவர் உங்களை பார்க்குறாரு, அதை பத்தி. எனக்கு ராக்கெட்ரி நான் ஃபஸ்ட் டைம் மாதவன் சாரோட பண்ணும்போது ராக்கெட்ரியில் எனக்கு வந்து அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்டர். ஏன்னா அந்த படம் அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு எக்கச்சக்க லேர்னிங்ஸ், எஸ்பெஷலி ஹோம்ஒர்க் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த படம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பண்ணார்னா, ஷூட்டுக்கு முன்னாடியே அவர் வந்து எல்லா ஆர்டிஸ்டோட ரிஹர்ஸ் பண்ணிட்டார். ஸோ ஷூட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து இப்போது இங்கே போய் ஃபஸ்ட் டைம் ஏதாவது ஆர்டிஸ்ட் மீட் பண்ணுறேன்னா, அந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னால் அந்த ஒரு கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருக்கும். அது கேமராவில் தெரிஞ்சதுன்னா அது கேரக்டர் ஒழுங்கா வராது. அதை வந்து அவர் தான் அங்கே அதை உடைச்சாரு. அந்த ஹோம்ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு அங்கே தான் கற்றுனேன்னா, அதை வந்து இங்கே நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது எனக்கு. ஏன்னா அது வந்து மாதவன் சார் தான் எனக்கு அது கற்றுக் கொடுத்தது வந்து நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு இந்த படத்தில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ்னால், இது இபிஆர் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஆக்டராக பார்க்கும்போது நான் எல்லா நரேஷன்லேயும் உட்காந்துருக்கேன். இவர் நரேட் பண்ணும்போது ஒரு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்ட், இல்லை ஒரு மேக்கப் டீமா, இல்லை இவர் ஜெயராம் சார் நரேட் பண்ணும்போதோ சத்யராஜ் சார் நரேட் பண்ணும்போது நான் உட்காந்துருக்கேன். ஸோ அவர் வந்து எல்லாரோட கதையும் அந்தந்த பெர்ஸ்பெக்டிவை சொல்லும்போது நம்மளோட கேரக்டர் அந்த பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, பேசிக் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் அவரோட உட்காரும்போது அவர் வந்து எனக்கு ஷேர் பண்ணுற இந்த சீனில் உன்னோட கேரக்டர் இது பண்ணும், இப்படி ட்ராவல் ஆகுங்கிறது அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுத்தப்பறம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஹோம்ஒர்க் தான். ஸோ அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறது வந்து ஆப்வியஸ்லி எனக்கு மாதவன் சார்ட்டேருந்து கற்றுனது. அது எனக்கு இங்கே பண்ணுறதுக்கான யூஸ் ஆச்சு. சார்,
இவ்வளவு படங்கள்ல பார்த்து உங்களை வந்து சிரிச்சாச்சு, உங்களை பார்த்து நீங்க பண்ற காமெடிஸ் எல்லாமே சொல்லிட்டு. சோ இந்த படத்துல வந்து பார்க்கும்போது ட்ரெய்லர்ல இவரு போய் சீரியஸா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இருந்துச்சு. பார்க்க புதுசா இருந்துச்சு, நல்ல இதுவா இருந்துச்சு. சோ இதுக்காக நீங்க வந்து எப்படி சார் வந்து உங்ககிட்ட அணுகுனாரு? சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர். கிருஷ்ணா சார் கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது. ஏன்னா ஒரு கதையில ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். பெருங்கிலி என்னோட கேரக்டர் நேம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஜெயராம் சார், முரளி சார், நாங்கெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். ஜெயராம் சார் எங்கள் பாஸ். ஸோ ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. கிருஷ்ணா சாரோட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி கூல் அண்ட் கம்ஃபர்டபுள் டைரக்டர். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ரொம்ப கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ணுவார், டிஸ்கஸ் பண்ணுவார் ஆல் ஆர்டிஸ்டோட. ஸோ ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருந்தது. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னா அந்த ரோல் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதில்லை. ஓகே ஓகே சார். இதுக்காக ஏதாவது ரிசர்ச் நீங்க எதனா பண்ணீங்களா? அதாவது நீங்க எதனா ஒர்க் அவுட் பண்ணீங்களா அதுக்காக? நான் ஆக்சுவலா கதை கிருஷ்ணா சார் ஆஃபீஸ்ல இருந்து நான் கீழே வந்தோடனே என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், சூரி மாஸ்டர். அவர் வந்து இஸ் ஆக்டிங் ட்ரெயினர். ஆக்சுவலா ஃபோன் பண்ணேன், மாஸ்டர் அந்த என்னோட ரோலோட பிரீஃப் சொல்லிடுறேன், இந்த கேரக்டரோட மைண்ட் செட்டா என்னவா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் ரொம்ப அழகா ஒரே ஒரு லைன் சொன்னாரு, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யுவர் இங்க எல்லாரையும் விட்டுருங்க, யுவர் லாயல் டு த குவீன். லண்டன்ல குவீன் தான் உங்க மைண்ட்ல, யுவர் வெரி லாயல் ஒபீடியன்ட் பர்சன் அப்படி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டப்பா அந்த மாதிரி ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வேற எதுவும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, ஏன்னா நிறைய இது வச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சார் கேவ் அ கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் திஸ் கேரக்டர். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, அப்புறம் என்ன நடந்திருக்கு, இந்த கேரக்டரோட மைண்ட் செட் என்ன, எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒவ்வொரு டைம் பீரியட்ல அப்படிங்கறது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதை ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா ஈஸியா இருந்தது. செட்ல எவ்வளவு சார் ஃபன்னா இருந்தோம். கண்டிப்பா வந்து ஜெயராம் சார் ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு, சத்யராஜ் சார் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேற இதுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா யோசிச்சே பார்க்க முடியல. எவ்வளவு சீரியஸான சீன் போனாலும் சரி, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஜாலியா இருக்கும். அவங்களோட பழைய ஷூட்டிங் ஸ்பாட் அனுபவங்கள், ஏதாவது ஒரு கதை ரொம்ப ஜாலியா இருக்கும். அவரோட சத்யராஜ் சாரும் பயங்கர ஃபன், ஜெயராம் சாரோடையும். அப்படியே பாத்தீங்கன்னா ஷார்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா கேரக்டரா இருப்பாங்க, நம்ம அப்படியே நம்மள ஸ்டன் பண்ணிடுவாங்க பெர்ஃபார்மன்ஸ்ல. நம்ம தான் வந்து கடைசியில எதனா கொஞ்சம் நர்வஸ் ஆகி இவங்க பண்ண காமெடியில நம்ம அதை வச்சு யோசிச்சு அந்த மாதிரி எதனா நர்வஸ் ஆக விட மாட்டாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவாங்க. ஸோ அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்தது சீனியர்ஸ். சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் டே இதுக்கு நீங்க மாதவன் சார் தான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல வேற யாருன்னா மைண்ட்ல இருந்தாங்களா? ஆக்சுவலா என்னன்னா, இந்த படம் நான் முதல்ல வேற ஒரு ப்ரொடியூசருக்கு தான் கதை சொன்னேன். இதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு ரிச்சர்ட் எம் நேத்தன் கேமராமேன், அவர் தான் என்னை வேற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கூட்டு போய் கதை சொல்ல வச்சாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு கதை சொல்லும் போது அந்த கதை இலாக்கா இந்த பேனல் ஸ்டோரி கேட்குற பேனல்ல வந்து இப்போ எங்க கதையோட இந்த படத்தோட கேமராமேன் அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அரவிந்த் கமலநாதன் வந்து அந்த பேனல்ல இருந்தார். அந்த பேனல் நான் கதை சொல்லி முடிச்ச உடனே அவர் வந்து, என்ன ஒரு பயோபிக் மாதிரியே இல்லையே, இது வந்து ஒரு சாலிட் கமர்ஷியல் சினிமா மாதிரி நீ பண்ணிட்டியேன்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிட்டு அவருக்கு என்னோட பெரிய லக்கு பாருங்க, அவருக்கு வந்து ஜிடி நாயுடு ஃபேமிலி பயங்கர ஃப்ரெண்டு, மேடி சார் பயங்கர ஃப்ரெண்டு. என்ன ஜிடி நாயுடு ஃபேமிலி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நான் கதை சொல்லி அவங்களுக்கு என் அப்ரோச் பிடிச்ச உடனே கேட்ட முதல் கேள்வி, மேடி சார் கதை சொல்றியா? எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிடி நாயுடுக்கும் ஆட்டோமொபைல் பிடிக்கும், மேடி சாருக்கும் ஆட்டோமொபைல் பிடிக்கும். ரெண்டு பேருமே ஹைலி நாலேஜபிள். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனாலிட்டி வைஸ் ஒரு பேரல் டிரா பண்ண முடிஞ்சது. நான் வந்து சார் ஹூ எல்ஸ் கேன் பிளே. இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு சந்தோஷம் வந்துச்சு. ஆனா மேடி சார் ஓகே பண்ணும், ஏன்னா மேடி சார் தொடர்ந்து பயோபிக் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா இது ஓகே பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு தயக்கம் வந்து, நான் போய் லீலா பேலஸ்ல மேடி சாருக்கு கதை சொல்றேன். அவர் பாவம் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டே கதை கேட்கிறாரு. சொல்லிட்டு என்னதான் அது ஒழுங்கா கதை கேட்கறாரா இல்லையா, நம்ம மைண்ட் மாதிரி நம்ம ஏதாவது மாத்தி சொல்லி அவர் மாத்தி புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி எதனா இருக்கும். ஆமா, அந்த ஒரு கூட நம்மளுக்கு பயமா இருக்கும்ல. அது சாப்பிடறதுனால அப்படி சொல்றாரு. நமக்கு வந்து கதை சொல்றோமா கரெக்டா சொல்றோமா இல்லையான்னு ஒரு பயம் இருக்கும். பிடிச்சிருக்கா இல்லையா பேசிட்டு அந்த பயம் இருக்கும்ல. சரி அப்படியே சரி சாப்பிட்டு பிளேட் கழுவும் போது என்னையும் கழுவி விட்டுருவாரு. அந்த ஒரு டென்ஷன்லயே கதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரியாக்ஷனும் தரல மேடி சார். அப்படியே பிளாட்டா கதை கேட்கல, ஓகே அப்படி சொல்லிட்டு எழுந்தாரு. வச்சோடனே அப்புறம் அரவிந்த் சாரும் அவரும் ஏதோ குசுன்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் நான் வந்து டோர் பக்கம் நடந்துட்டாரு. அவ்வளவுதான் சரின்ட்டு நானும் நடந்து அவர் கூட நடந்து ஐ எம் ஆல்மோஸ்ட் கோயிங் அவுட். சரி சார் பாய் சார் அரவிந்த் சார் பாய் சொல்லிட்டு
இங்க தட்டினாரு, குட் ஸ்டோரி ப்ரோ அப்படின்னாரு. அப்பா, ஆஹா, நிம்மதியா ஒரு எங்க- பெருமூச்சு விட்டுருப்பீங்க. ஆமா. அப்புறம் வந்து இந்த கதைய 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு ஆடியோ புக்கா பண்ணிட்டேன். கதையோட டிஸ்கிரிப்ஷனோட எல்லார் டயலாகும் நானே பேசி, பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு ஒரு ஃபாலி பண்ணி, நீங்க ஒளிச்சித்திரம்னு சொல்லுவாங்கல்ல, ம், ம். படத்தை நீங்க ஆடியோவா பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுடலாம். இல்ல, இது என்ன டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருக்கு. இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இது என்ன டிஃப்ரெண்ட் அப்ரோச்? இது எதுக்காக பண்ணீங்க? இது ஏன் பண்ணேன்னா எல்லார்கிட்ட போய் கதை சொல்லிட்டே இருக்கானால, போய் ப்ளே பண்ணா போறோம்ல. ஏன்னா எனக்கு ஒரு டென்ஷன் என்னன்னா, நான் வந்து மொத்த கதையும் சொல்லும் போது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டை மறந்துடுவேன் சில சமயம். அது மறக்க கூடாது. இப்போ நீங்க ஜோடிச்ச கதையா, நீங்க எழுதின கதையா இருந்தா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். இது வந்து ஒரு லைஃப் ஸ்டோரி ஈவெண்ட்ஸ். ஸோ அதுல ஏதாவது ஒன்று நீங்க மெயின் மேட்டரை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவீங்கல்ல, சொல்லலையேன்னு சொல்லி. அதனால இது வந்து எனக்கு ஈஸியா இருக்குன்னு பண்ணது எவ்வளவு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, மேடி சார் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னாரு, கிருஷ்ணா யூ டன் அ ஃபினாமினல் ஜாப். சி, படம் நல்லா இருக்கு இல்லைன்றதை தாண்டி எனக்கு என் படம் என்ன நடிக்க போறேன்னு கண்ணுக்கு தெரியுது. அண்ட் மேடி சார் தான் ப்ரொடியூசர். அப்போ ஸோ அது வர அது எப்படி அவர் உள்ள வந்தாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஷுவரா, ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர் யார் கேட்டாலுமே எனக்கு எவ்வளவு செலவழிக்க போறேன்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு, ஆஸ் அ கிரியேட்டர், மேடி சார் ஒரு டைரக்டர். அப்போ நான் போகும்போது அவர் டைரக்டர், ஆக்டர் இல்லையா? ஆக்டரா 90 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டாரு, டைரக்டரா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டாரு, நேஷனல் அவார்ட் வின்னிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். எனக்கும் போய் சொல்லும் போதும் இருக்கும், அவர் கேட்கும் போதும் அந்த ஒரு ஆல்டர்ல இருந்து கேட்பாருன்னு எனக்கு தெரியும். அது கேட்டுட்டு அவர் ஒன்னே ஒன்று சொன்னாரு, இதுல எங்க படம் தொய்யுது, எங்க நிக்குதுன்னு என்னால பார்க்க முடியும். யூ ஹேவ் given me a clear picture by this audio bookன்னு சொன்னாரு. அது எனக்கு வந்து பெரிய பாடமா இருந்தது. ஓ, ஒரு படத்தை கணிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம். சோ இனிமே இந்த மாதிரி ஒண்ணு பண்ணும். இப்ப ஏஐ எல்லாம் வந்திருக்குன்னா ஆடியோ பண்ணி மேல ஏஐ ஸ்லாப் பண்ணி பண்ணிடலாமே. ஒரு படத்தை முதல்ல நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகலன்னு தெரியும் போது நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம்ல. இட் வில் ஹெல்ப் த ப்ரொடியூசர். மேடி சார் எஸ் சொல்ற வரைக்கும் எனக்கு ஒரு பயம் இருந்தது. எஸ் சொன்னோடனே பயம் மாறிடுச்சு. எப்படின்னா, எப்படி இவர் வச்சு டேக் ஓவர் பண்ண போறோம் அடுத்த எப்படி ஜிடி நாயுடு இவர் போர்ட்ரே பண்ண போறாரு. சார், ஜிடி நாயுடு நம்ம பார்த்த ஒரு விதம் வேற இல்ல. அவரு பால்ட் ஹெட். எப்படி மேடி சார் நம்ம அப்படி பார்த்ததே இல்லையே. அவர் ஒரு சார்மிங் மேனா தானே நம்ம பார்த்திருக்கோம்ல. இப்போ எப்படி ஹவு கேன் ஹீ, ஆனா யூ ஷுட் வாட்ச் த மூவி. இஸ் டன் பிரில்லியன்ட் ஜாப். இல்ல, இந்த ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேக்கப் ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணதா, இல்லை வந்து நீங்கள் ட்ரையல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த லுக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பற்றி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். எனக்கு அந்த தருணம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன விஷயம்னா, மேடி சாருக்கு ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. என்னன்னா, ப்ராஸ்தட்டிக்ஸ் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா? ஓகே, ஏன்னா மேடி சார் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் எதுவாக இருந்தாலும் கரெக்டா பண்ணணும், பார்த்தா தப்பா தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாரு. அப்போ வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு இருக்காரு. கிருஷ்ணா, மொட்டை அடிக்கணும்ல அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து, சார் என்ன விஷயம்னா, அடிச்சா இன்னும் க்ளோஸரா இருக்கும் அப்படின்னு சொல்றது நம்மளோட இது இருக்கும்ல, அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கும். பட் ஒரு தான் அவர் எப்பவுமே வந்து, நான் ஒரு ஆக்டரா செல்ஃபிஷா யோசிக்கவே மாட்டாங்க. நான் மொட்டை அடிச்சா எனக்கு வந்து 6 மாசம் கழிச்சு தான் ஒரு படம் கிடைக்கும்ன்றதை தவிர, மற்ற ப்ரொடியூசர்ஸ் என்ன நம்பி காசு போட்டாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தள்ளி போகும். ஸோ அதனால அவரு he always thinks for others. ஓகே, அது பிரச்சனையா இருக்குமேன்னு சொல்லும்போது எனக்கு அங்க அடிக்குது. ஆமா, கரெக்ட், அது தட் cannot happen சொன்னேன். அப்போ மேடி சார் வந்து லெட்ஸ் திங்க்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதனால வெயிட்டிங். ஒரு நாள் ஒரு போட்டோ வருது, மேடி சார் மொட்டையா இருக்காரு. நான் வந்து என்ன சார் இருக்குல்ல, என்ன சார் கேமராமேன் கிட்ட காமி, என்ன சார் மொட்டை அடிச்சிட்டாரான்ட்டு பார்த்தா, துரந்தருக்காக அவருக்கு ப்ராஸ்தட்டிக்ஸ் போட்டு சுத்தமா தெரியல, மொட்டை மாதிரி இருந்தது. தென் சுத்தமா அந்த பயம் போயிருச்சு எங்க எல்லாருக்கும். ஆமா, தேங்க்யூ ஃபார் ஆதித்ய தரன் துரந்தர். ஓகே சார், இவங்களை தவிர மற்ற கேஸ்டிங்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணதா? ஆக்சுவலி பிரியாமணி மேமா இருக்கட்டும், இதெல்லாம் வேற யாராவது மைண்ட்ல வச்சுதான் எழுதுனீங்களா, இல்ல கதை சொல்லும் போதோ இல்ல வேற யாருன்னா இருந்தாங்களா, அதுக்கப்புறம் தான் இவங்க ஃப்ரெஷ்ஷா உள்ள வந்தாங்களா? பிரியாமணி மேம், நான் ஒன்னு சொல்லுமா, ஃப்ரம் த பிகினிங் அவங்க எங்க மைண்ட்ல இருந்தாங்க. அதாவது மொமெண்ட் மேடி சார் செட் எஸ், அப்போ எனக்கு பிரியாமணி மேம் தான் இந்த ரோல் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனா எனக்கு பயங்கர பயம் இருந்தது. அந்த ரோல் வந்து ஸ்கிரீன் ஸ்பேஸா நிறைய கிடையாது, கேரக்டரா பயங்கர இம்பாக்ட் தரும்.
அதனால பயந்து 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 கேட்டோம். ஷி வாஸ் சோ மெக்னானிமஸ் இனஃப் டு டெல் ஸ்க்ரீன் பிளேஸ் பத்திலாம் கவலைப்படாத, கேரக்டருக்கு இம்பாக்ட் இருக்கு, நான் வரேன்ட்டாங்க உள்ள. ஸோ அதனால இன்னைக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பிரியா மேம். துஷாரா ஆனா எங்க மைண்ட்ல இல்ல. பட் ரங்கநாயகி கேரக்டர் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது ஒரு பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத ஒரு காலகட்டம் அது. அதாவது அவங்க பேச்சு எடுபடாத ஒரு காலகட்டம். அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பு எதுக்குன்னு கேட்ட ஒரு காலகட்டம் அது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு போல்டா ஒரு டிசிஷன் எடுத்து, ஆனா அதை வந்து நான் போல்டா எடுக்கிறேன்னு ஃபிளாண்ட் பண்ணாம, அங்க ஒரு கம்போஸ்டா இருந்து, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல இல்லாத போது கூட அவரோட பிசினஸ் ஏதாவது ஒரு இடறிச்சுன்னா நம்ம தான் இருக்கணும்னு ஒரு வேற யாரும் இல்லை, நம்ம தான் அந்த இடத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனா அதை வெளியில காமிச்சிக்காம பண்ணோம். இவ்வளோ மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் அது. இது யார் பண்ணுவாங்கன்னு சொல்லும் போது ஒரு அசிஸ்டன்ட் துஷாரா மேம் பேர் சொன்னாங்க. சொல்லும் போது ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன்னா சில பேர் தான் இதுல சிங் சவுண்ட் வேற, தமிழ் பேசி நடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தா துஷாரா வந்து போல்டாவும் இருப்பாங்க, ஸ்வீட்டாவும் இருப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னு அதுக்கப்புறம் எங்களுக்கு யாருமே தோணல. நிறைய கேரக்டர்ஸ் வந்து ட்ரைலர்ல ரிவீல் பண்ணலையோன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா வந்து தம்பி ராமையா சார்லாம் நான் ட்ரைலர்ல பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸான கேரக்டர்ஸ் எதனா வேற யாருன்னா இருக்காங்களா? அப்போ நான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் சொல்றேன். படத்தோட முதல் 15 நிமிஷத்துக்கு எந்த கேரக்டர் நாங்க ட்ரெய்லர்ல காமிக்காத கேரக்டர்ஸ் மட்டும் தான் வராங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஒரு மியூசிக்கலா ட்ரீட் பண்ணிருக்கோம் படத்தை. அந்த மியூசிக்கலா ட்ரீட் பண்ண ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க ட்ரெய்லர்ல அந்த கேரக்டர்ஸ் யாருமே பார்க்கல. தட் ஹூக் பாயிண்ட் அப்படி கூட எடுத்துக்கலாமா? நீங்க பாருங்க. ஏன்னா இப்போ ஜிடி நாயுடுவுக்கு என்ன கான்ஃபிளிக்ட் இருக்கு லைஃப்லன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு சொல்லணும். இப்போ தோனி படம்னா நம்ம எல்லாருக்கும் அவரை தெரியும், அதனால நீங்க தெரிஞ்சு போய் படம் பாக்குறீங்க. ஜிடி நாயுடுன்றது பல பேருக்கு யாருன்னு தெரியாது. ஸோ அவர் யாருன்னு நம்ம முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்ல, அந்த எஸ்டாப்ளிஷிங் சீக்வென்ஸ்ல வந்து வர எந்த நான் ஒரே ஒரு இதுவை மட்டும் பார்த்தா எல்லா இடத்துலயும் வந்துருச்சு ஆக்சுவலா. அதாவது சின்ன வயசு ஜிடி நாயுடுவா வந்து இவரு டிஜே பண்றாரு. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைஸான நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா டிஜே, ஷீலா, தம்பி ராமையா சார்லாம் நீங்க பார்க்கலன்னா அதோட அவங்களோட பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்க ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பார்ப்பீங்க. சார் ஒன்ஸ் அவுட்புட் பார்த்துட்டு மாதவன் சார் சொன்ன விஷயம் என்ன சார்? we have done it. ஓகே, ஆமா, we have done it கிருஷ்ணா. ஏன்னா நம்ம என்ன சொல்ல வந்தோம்னு நினைச்சோமோ அதை சொல்லிட்டோம். ஓகே, ரெஸ்ட் டு தி ஆடியன்ஸ் ஆல்வேஸ் as always. சார் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ ஒரு பயோபிக் எடுக்கும்போது சில விஷயங்களை காமிக்க முடியாது, சில விஷயங்களை நேரடியாக காமிக்கலாம். அப்படி நீங்க வந்து காமிக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாம் இருக்கு அதுல? காமிக்க முடியாத விஷயங்கள்னு நம்ம ரிக்ரெட் பண்ணது நிறைய இருக்கு. ஏன்னா இது வந்து அவரோட வேற ஒரு ஸ்ட்ரகிள காமிக்கிறோம். ஸோ அவரோட இன்வென்ஷன்ஸ் நிறைய எங்களால இன் டீடைல் காமிக்க முடியல. அது ஒரு பெரிய ரிக்ரெஷன் இருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ அவர் வந்து பெரியாரோட ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஃப்ரெண்டு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்தாலே ஒரு தனி கதை அது. ஆனா அந்த மாதிரி கதையை நம்ம ஃபுல்லா காமிக்க முடியல. பெரியார் இருக்காருன்னு நம்ம காமிக்கலாம், அவர் லைஃப்ல க்ளோஸா இருந்தாருன்னு காமிக்கலாம். ஆனா அந்த கதை வேற ஒரு ஜேர்னி, நம்ம படம் வேற ஒரு ஜேர்னி. அந்த மாதிரி மிஸ்ஸிங் லிங்க் வந்து நிறைய இருக்கே தவிர, பட் நம்ம என்ன கதை களம் செட் பண்றோமோ அதானே காமிக்க முடியும். ஸோ அதை நம்ம கரெக்டா காமிச்சிருக்கோம். சார் கருணாகரன் சார், நீங்க தொடர்ந்து நம்மள வந்து காமெடியனாவே பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இது ஒரு சீரியஸான பெரிய காமெடியனா பண்ணாததுக்கு ஃபேன்ஸா வந்து எங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த விஷ்ணுவோட அடுத்த படத்துல வந்து கம்ப்ளீட் காமெடி. அதே மாதிரி ரவியோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஐலண்ட் டைரக்டர், அதுலயும் ஒரு ஃபுல் லென்த் காமெடி அந்த வேல இருக்கு. ஓகே சார், ஓகே சார். இப்போ நீங்க இப்போ ஒரு டைரக்டரா எல்லாருக்குமே வந்து அறிமுகமாகறீங்க, தெரியுது, எல்லாரும் பண்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆக்டரா சரவணனா இருக்கட்டும், திருமலையா இருக்கட்டும், ஆரம்பமா இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட படங்கள்ல ஆக்டரா ஒரு ஜேர்னி உங்களுக்குன்னு தனியா இருக்கு. ஸோ அந்த ஆக்டரா இருக்க ஜேர்னில இருந்து டைரக்டரா மாறுறதுக்கு இந்த டிரான்சிஷனுக்கு எதனா பர்டிகுலர் ரீசன் இருக்கா, இல்ல டைரக்ஷன் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆரம்பத்துல இருந்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். ஆக்டிங் வந்து ஒரு ஆக்சிடென்டா தான் அமைஞ்சது. ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, நான் வந்துட்டு பேரலா ஆட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால டைரக்ஷன்ன்றது டச் விட்டு போகல. எவ்ரி ஆட்ல நம்ம ஏதாவது ஒரு புதுசா கத்துப்போம். ஆனா அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நான் சேரன் சார் அசிஸ்டன்ட், நான் மிஷ்கின் சார் அசிஸ்டன்ட்லாம் சொல்லுவாங்களே தவிர, மணி சார் அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்களே தவிர, நான் எல்லாருக்கும் அசிஸ்டன்டா இருக்கக்கூடிய நீங்க ராஜீவ் மேனன் சாருக்கும் அசிஸ்டன்ட், நான் வந்து அபிஷியலா ராஜீவ் மேனன் சார் அசிஸ்டன்ட், லதா மேனன் மேடம் அசிஸ்டன்ட். ஆனா ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும்
இப்போ மணி சார் கூட ஆயுத எழுத்து பண்ணும்போது மணி சார் கூட செட்ல போய் நின்றுவேன் பக்கத்துல, யாருக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணா பண்ணுவேன். ஸோ நம்மளே அந்த ஒரு ரோல் எடுத்துப்போம்ல, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி அப்புறம் அவரு எப்படி செட்டை அப்ரோச் பண்றாங்க, எப்படி ஒரு சீனை அப்ரோச் பண்ணாங்கன்ட்டு மணி சார் இருக்கட்டும், சேரன் சாரா இருக்கட்டும், எனக்கு ஐ மீன் லைக் ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய டைரக்டர்ஸோட நடிக்க போகும்போது நம்ம அவங்க எப்படிப்பட்ட அப்ரோச் பண்ணாங்கன்னு கத்துக்கலாம். ஸோ நான் வந்து பெருமையா நான் பல டைரக்டரோட அசிஸ்டன்ட் சொல்லிப்பேன். கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் முக்கியமான, ஆயுத எழுத்த படத்துல மாதவன் சார் உங்களை போட்டு பொழப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அதை ஏதாவது ஷேர் பண்ணீங்களா சார்? நான் அந்த படத்துல உங்க கூட இது மாதிரி இருந்தோம், அதாவது நீங்க இந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணீங்களா? அது என்னன்னா, அது சொன்னோடனே அது நீயாடா ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கியா, அது வந்து செம ஸ்வீட். ஏன்னா எனக்கு என்னன்னா அந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. மணி சார் வந்துட்டு ரொம்ப குசு குசு குசுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அண்ட் என்னன்னா ஏன் இப்படி சொன்னாலே மாதவன் சார் புரிஞ்சுக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப அப்போ வந்து ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதுக்கு பின்னாடி என்னன்னா மணி சாரும் மேடி சாரும் மணிக்கணக்கா உட்காந்து பேசியிருப்பாங்கன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க படத்தை பேசி அனலைஸ் பண்ணி அது டைசெக்ட் பண்ணி இதை எப்படிதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க வந்து 3வது பேஜ் அப்படி மட்டும் சொல்லிட்டு போயிருப்பாரு போல இருக்கு. மேடி சாரே வந்து நான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் இருந்தா கூட ஸ்டண்ட் மாஸ்டர் தாண்டி அந்த ஸ்டண்ட் வந்து ரியலா இருக்கணும். இட்ஸ் நாட் கொரியோகிராஃப் ஸ்டண்ட். அவர் என்னன்னா போட்டு நான் இப்படி போட்டு நகுத்துவன போட்டு இப்படி சாத்துவேன், நீ இங்க போய் மோதி உழு அப்படின்னு. மேடி சார் சொல்லும் போது என்னன்னா இட்ஸ் சோ இன்ஸ்பைரிங். அங்க ஸ்டண்ட் மாஸ்டரும் மணி சார் கிட்ட வரமாட்டாங்க, அங்க நிற்பாங்க. அவங்க இப்படி அந்த மேட்டர்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏன்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. மேடி சார் தான் அந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லி சரி, எனக்கு மேடி சாருக்குள்ள ஒரு டைரக்டர் நான் அன்னைக்கே பார்த்துட்டேன். இங்க வரும்போது எனக்கு சர்ப்ரைஸே இல்லை. ராக்கெட்ரி பண்றாரா எனக்கு தெரியும், நான் அன்னைக்கே கணிச்சிட்டேன் அந்த மாதிரி. ஓகே சார், லாஸ்டா வந்து ஒரு क्वेश्चन. தளபதி 2 பேர் கூட நடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு 2 பேருமே சினிமா விட்டு வெவ்வேறு பாதையில இருக்காங்க. சோ அத பத்தி இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்னன்னா இந்த ஒரு குவாலிட்டி வந்து அவரு விஜய் சார் கிட்ட நான் முன்னாடியே பாத்துறேன். வெரி வெரி ஸ்ட்ராங் லீடர்ஷிப் குவாலிட்டி விஜய் சார் கிட்ட. அது ஏன் அப்படின்னு சொன்னா திருமலையில் ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணாங்க. அந்த ஸ்டண்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்டண்ட் மேன் பண்ணட்டும், எவ்வளோ நான் பண்ணோன்னு சொல்லிட்டு அவங்க பேசி வச்சுட்டாங்க. வந்த உடனே அப்படி குதிச்சு புரண்டு கேமரா முன்னாடி வரணும். இதுலேருந்து கார்லேருந்து ஓடுற கார்லேருந்து குதிச்சு வரணும். அது கரெக்டாக ஒய்டில் வந்து ஸ்டண்ட் மேன் பண்ணாரு. க்ளோஸ் அப்ல நான் பண்றேன்ட்டாரு. எனக்கு வந்து ஓ மேன், அது ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ ஸ்டண்ட் மேன்னா அதுக்காக அவங்க டெய்லி ட்ரெயின் ஆறாங்க. விஜய் சார் வந்து எனக்கு ஏற்கனவே நான் டைலாக் பேசும்போது இங்கே ஒரு கட்டு பார்த்தேன் விஜய் சாருக்கு. சார் மேக்கப்பான்னு கேட்டேன். ஆக்சுவலி அந்த கேரக்டர், அதாவது அந்த ஸ்டண்ட் நான் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணன்னு தெரிஞ்சிடக்கூடாது இல்ல, அப்படின்றதுக்காக கேமராக்கு க்ளோஸா வரும்போது என் முகம் தெரியும் சாருக்கு அந்த ஆங்கிளுக்கு. ஹி டிட் இட். எங்க எது பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். மற்ற ஆக்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கேட்டுப்பாங்க, கேட்டு மாஸ்டர் சொல்றதை கேட்டு செய்வாங்க. விஜய் சாரும் கேட்டு செய்யறவர் தான். ஆனா ஹி எக்ஸாக்ட்லி நோஸ் வேர் டு டூ வாட் வென்னு சொல்லி. அது வந்து உண்மையிலேயே ஒரு லீடர் இருந்தா தானே அது பண்ண முடியும். பட் ஐ குட் சீ தட் லைக் அது இப்படி ஒரு உருவமா மாறும்னு எனக்கு அது தெரியல. அது பெரிய சர்ப்ரைஸ். அஜித் சார் வந்து எனக்கு என்ன பெரிய விஷயம்னா, ஆரம்பத்துல வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சு எனக்கு. அப்பதான் நான் ஆக்டிங் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்டிங் பண்ணா என்ன ஆகும்னா 2த்துக்கும் ஒரு ஷெட்யூல் கிடைக்கும். இப்போ அன்னைக்கு எனக்கு வந்து ஒரு மீட்டிங் இருந்துச்சு காத்தால. அந்த மீட்டிங் எனக்கு சீக்கிரம் முடிக்க சொன்னேன். நான் 9 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு செட்டுக்கு வந்துடுறேன்னு விஷ்ணு சார் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ண, சரி சொல்லிட்டாரு. ஆனா மீட்டிங் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து அஜித் சார், நயன்தாரா மேம், ஆர்யா அவங்க 3 பேர் காம்பினேஷன். அன்னைக்கு அந்த கன் எடுத்துட்டு நான் அப்படி போவேன். என்னை பார்த்து அஜித் சார் பேசும். அந்த காம்பினேஷன்ல வந்து நான் மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. இவ்வளோ பேரை காக்க வைக்கிறதுன்றது ரொம்ப அன்னைக்குதான் ரொம்ப ரிக்ரெஷன் ஆச்சு. ஒன்னு இது பண்றா இல்லைன்னா அது பண்றான்னு எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன். அன்னைக்கு நான் எப்படின்னா மன்னிப்புன்னு மிஷ்கின் சார் இதுல சூப்பர் டீலக்ஸ் பேச மாதிரி அப்படி எனக்கு சொல்லிட்டே போறேன். நான் போயிட்டு டே காலில் விழுந்துடுறா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போய் நிக்கிறேன். அஜித் சார் தான் முதல்ல நேரா வராரு. விஷ்ணு சார் வந்தாரு. அதுக்கு தாண்டி அஜித் சார் வந்து இல்ல அப்படின்னாரு, சார் சாப்பிட்டியா? அதான் அதுதானே சொல்லும் போது ஏதோ ஏன் லேட்டா வந்தா அப்படிதான் கேட்பாரு. அந்த ஃபீல் இருந்தது. இல்ல சாப்பிட்டியான்னாரு.
இது கிரேட் பீப்புள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல சார் இல்ல நான் பண்ணிருக்கேன் பிரியாணி சாப்பிட்டு. ஸோ அந்த டிலேவை பிரியாணி பண்ணிட்டாரு. ஸோ எனக்கான டிலேவை யாரும் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரியாணி அன்னைக்கு அன்னைக்கு டிலே ஆனது நல்லது அப்போ. அப்படி ஆக்கிட்டாரு. ஓகே அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஓகே. ஸோ ஒருத்தரோட தப்ப வந்து கரெக்ட் ஆக்குறதுன்றது ஒன்லி பிக் பீப்புள் கேன் டு. ஜிடி நாயுடு மிகப்பெரிய வெற்றி அடைய டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என் சார்பா வந்து மாதவன் சாருக்கும் புதிய தலைமுறை சார்பா மாதவன் சாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னதா வந்து கொஞ்சம் கன்வே பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.